திருநாட்டியத்தான்குடி தேவாரம் அப்படிங்கிறது தக்கராகம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. தக்கராகம் என்கின்ற பண்ணு பாருங்க, காம்போதி என்கின்ற ராகத்தில் பாடப்படுகிறது. தக்கேசி தக்கராகம் ரெண்டுமே காம்போதியில் தான் பாடுறோம். தக்கராகத்தில் ஞானசம்பந்த பெருமான் மடையில் வாழை பாடியிருக்கார் இல்லையா? அதே மாதிரி இவரும் தக்கராகத்தில் பாடுகிறார். இப்படி பாடுறது பூனாவதோர் அரவங்கண்டு கஞ்சே புறங்காட்டாடல் கண்டு திகழேன் பேணீராகினோ பெருமையை உணர்வேன் பிறவேனாகினோ பிறவேயேன் காணீராகினோ காண்பன் என் மனத்தால் கருதீராகினோ கருதி நானேனும் அடி பாடுதல் ஒளியே நாட்டியத்தான் கூடி நம்பி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் போட்புலி சென்னி நாடார் கொள்புகள் நாட்டியத்தான் கூடி நம்பிகை நாளோ மரபா சேடார் பூங்குழல் சிங்கடியப்பன் திருவாரூரன் உரைத்த பாடீராகிலும் பாடுமின் கொண்டி பாடுனும் ஆகம் பற்றுகருமேயே என்றார். அதனால தக்கராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பண் அந்த பூனான் அறவது முதல்ல சொன்னால் உரிமையால் பாடக்கூடிய பதிவு சொல்லியிருக்கிறோம். பூன் நான் ஆவதோர் ஆரவம். பூன் என்பது கையில் போட்டுக்கக்கூடிய பூன், இந்த காப்பு போட்டுக்கிறோம்ல அது மாதிரி. நான்னா குறுக்க போட்டுக்கிறது, இடுப்பில் கட்டிக்கிறது, இதெல்லாம் நான் நூலாளர். இது எல்லாமே அவருக்கு என்னது தான்? சாமிக்கு பாம்பு தான். பூனான் ஆவதோர் அரவங்கண்டு அஞ்சே புறங்காட்டு ஆடல் கண்டு இகழே சொன்னேன். சுடுகாட்டில் ஆடுறத பார்த்து நான் ஒன்றும் உன்னை எகழவான்னு நினைக்க மாட்டேன். வெளி உலகம் அப்படி பேசும். அவனா சுடுகாட்டில் ஆடுற சாமி தக்ஷன் அப்படி தான் சொன்னான். பார்த்து அவரெல்லாம் சுடுகாட்டில் இருக்கேன், அவனை போய் கல்யாணம் பண்ணி நிற்கிறிய நீ, அதெல்லாம் ஒன்றும் கெடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். கோயில் சுடுகாடு உங்கள் சாமி வேற இடம் தங்குறதுக்கு ஒன்றும் கிடையாதா? கோயில் சுடுகாடு கொள்புலி சொல் நல்லாடை தாய்மொழி தந்தையிலே தான் தனியன் காணேடி யாருமே இல்லையா உங்கள் சாமிக்குன்னார். அதனால தான் வெள்ளால் ஒருவன் நடிக்க வெகண்டொருவன் வெள்ளால் செருப்பால் ஒருவன் நடிக்கவா எல்லாம் ஏன் சார் அடித்தாங்க சாமி என்ன? அவருக்காக கேள்வி கேட்குறது ஒரு அப்பா அம்மா இல்லை, அதனால தான் கேட்டா எல்லாம் அடித்தாங்கன்னார். வில்லால் ஒருவன் அடிக்க வெகுண்டொருவன் கல்லால் அடிக்க வில்லால் அடித்தது யார்? அர்ஜுனன். ஒருத்தன் கல்லால் அடித்தாருன்னா சாக்கி நாயனார். இப்படி எல்லாம் எல்லாரும் ஏன் சார் கண்ணப்ப நாயனார் செருப்பால் வந்துட்டார் போட்டுக்கிட்டு சார் இதெல்லாம் ஏன் சார் சிவபெருமான் சொன்னால் அவருக்கு அப்பா அம்மா இல்லைல்ல சார், அதனால யாரும் அவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால அவர் எல்லாம் அப்படி செஞ்சாரு பார்த்து. அதனால காலத்தி அப்பருக்கு ஒரு அன்னை பிதா இல்லாத தாழ்வுன்னார் இல்லையா? அன்னை பிதா இல்லைங்கிறது அவருக்கு என்ன தாழ்வா? அதுதான் உயர்வை பெறவாயாக்கை பெரியோன்னு அவர் தான் இல்லையா? அதனால அப்படி புறங்காட்டு ஆடல் கண்டு இகழே ஏ சாமி நீங்க என்ன கண்டுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல சாமி, ஆனா உங்களை விட்டு எனக்கு ஆளு யாரும் கிடையாது அப்படின்னாரு. தேநீராகிலும் பெருமையை உணர்வேன். பேனாராகிலும் இருக்கா? பேனாராகிலும் பெருமையை உணர்வேன், பேணீராகிலும் பெருமையை உணர்வேன். இல்ல பேணீர் தான் இருக்கணும். ஏன் பேணீர்னு இருக்கணும்னு சொல்றேன்னா இந்த பாட்டு சாமி கிட்ட பாடிட்டு இருக்காரு, அதனால பேணீர்னார். பேனார்னா நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடும். அவர் பேணவில்லை என்றாலும் அவரை நான் இகழ மாட்டேன், பேணவில்லை என்றாலும் உங்களை நான் இகழ மாட்டேன்னு அர்த்தம் இருக்கு இதுல. பேணீராகினோ பெருமையை உணர்வேன் பிறவேன். அம்மா கேட்டாங்களா போய் என்ன வேணும் உனக்கு சொல்லு அண்ணாரு. எனக்கு பிறவாமை வேண்டும்னாரு. இவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும் நமக்கு. அம்மா முடிவு பண்ணிட்டாங்க நம்மள சேர்ந்த பிறவாமை வேண்டும். இன்கேஸ் அடுத்ததும் போடுறாங்க, அடுத்த வாரத்தை சப்ஸ்டியூட் போடுறாங்க. இனி பிறந்தாலும் இனி பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு அம்மாவை கேட்டாங்க. பிறவேன் ஆகிலும் மறவேன். ரொம்ப பிறப்பு எனக்கு முத்தி கொடுக்கலன்னா கூட அதுக்காக நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன். இவர் சொல்றாரு நான் ஒன்றும் விட்டுற மாட்டேங்கிறாரு. இதை பக்தி தரான் இல்லையா? நாம விட்டுருவோம்னா விட்டுடலாம், அவர் நினைச்சாருன்னா விட்டுருவார் நம்மள. நம்ம மேலே அவர் மேலே சாமி மேலே பக்தி இல்லாமல் பண்ணணும், அவர் நம்ம எகழணும்னு நினைச்சா நம்மளை எகழ வைக்க முடியாதா?
சாமி நினைச்சா எதை வேணாலும் செய்வார் நம்மளை. இந்த பக்தி திறத்தினால அப்படி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சாமி. பிறவே நாகிலும் மறவே ஏன் என்னை பார்க்கவே இல்லை, நான் போனேன் என்னை பார்க்கவே இல்லை, நான் வந்து நீ பார்த்தியா கவனிக்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுமாரி நீ என்னை பார்க்கலன்னா கூட நான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேங்கிற. இதான் அடிமைத்தரம். அப்பர் சாமி சொல்லக்கூடிய அடிமைத்தரம் அதுதான். அதனால் நான் வந்து என் கடன் பணி செய்து கிடப்பது தான், எனக்கு வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் உங்கள்கிட்ட. எனக்கு அதை செஞ்சு கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேலை, உனக்கு வேலை செய்கிறது மட்டும்தான். வேலை செஞ்சதுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கலன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அப்படி இருந்தால் தான் அடிமைத்தரங்கிறார். ஒரு வேளை நான் வேலை செய்கிறது ஒழுங்காக இல்லைன்னா கூட என்னை நீ புளியமலாரால் மோது வைப்பாய் அப்படின்னு பாடுறார் அப்பர் சாமி. அதான் காணீராகிலும் காண்பன் என் மனத்தால், நீ பராமுகமாக இருந்தாலும் கூட நான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கருதீராகிலும் நீ என்னை கருதவில்லை என்றாலும் நான் உன்னை கருதாமல் இருக்க மாட்டேன். கருதீராகிலும் கருதி நானேலும் அடி பாடுதல் ஒழியேன், உன்னை பாடுறதை நான் நிறுத்தவே மாட்டேன். சாமி நமக்கு நல்லது செஞ்சாலும் செய்யலைனாலும் கெட்டது செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்மளோட வேலை என்னவாக மட்டும்தான் இருக்க வேண்டும்ப்பா, பாடுதலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமி அதை காண்பிக்கிறார்கள். கருதீராகிலும் கருதி நானேலும் மடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் கூடி. நம்ம முதல்ல துரோட்டு ஓப்பனாக பாட கற்றுக்கணுங்க சாமி. தான் பாடும்போது யாராவது தப்பாக நினைப்பாங்களோ, வார்த்தை தப்பாக சொல்லுவாங்களோ, நம்ம தப்பாக சொல்கிறோமோ, பாட்டு சுதி சேரலையோ, கோணையாக பாடுறோமோ, தப்பு அப்படிலாம் எல்லாமே வரக்கூடாதுங்கிறாங்க. ஓப்பன் துரோட்டாக முதல்ல பாடணும். இப்போ நானே உங்கள்கிட்ட கூட சேர்ந்து பாடுவோம், டக்குனு என் வாய்ஸ் கம்மியாகிட்டுன்னு வச்சுங்க, அப்படியே எல்லாம் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம பேசுறது கேட்டுவிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கூட்டத்தில் தானே நம்ம பாடுவோம், தனியாக பாட மாட்டோம். ஏன்னா வெக்கமாக அவ்வளோதான், அதுதான் பாடுவோம். தனியாக பாடினா தெரியும் நம்ம பெருமை வெளியே தெரிஞ்சிடும், அது வேற. பாடணும் இருந்தாலும் பரவாயில்லங்கிற பாடு கேட்கறது. நானேலும் அடிபாடுதல் ஒழியே நாட்டியத்தான் கூடி நம்பி என்று கூட்டி விண்ணப்பிக்கிறார். நம்பி கச்சேர் பாம்பு ஒன்று கட்டி நின்று ஆடு இடுகாட்டு. என்னங்க டெல்லியில் எப்படி இருக்கு? டெல்லியில் உங்களுக்கு அது இடுகாட்டு எல்லியில் ஆடுறதுல டெல்லியில் ஆடுற டெல்லியில் இருக்கிறதெல்லாம் டெல்லி ஒரு பாடல் பட்ட சொல்ல போட. கச்சேர் பாம்பு ஒன்று கட்டி நின்று இடுகாட்டு எல்லியில் ஆடலை கவர்வன் துச்சேன் என் மனம் புகுந்து இருக்கின்றமை சொல்லாய் திப்பிய மூர்த்தி பச்சே இடர்களை களைந்திட வல்ல மணியே மாணிக்கவண்ணா நச்சேர் ஒருவரை நான் உமை அல்லால் நாட்டியத்தா குடி நம்பி என்று சொல்லுகிறார். கச்சேர் பாம்பு, கச்சினா பெல்ட்னு அர்த்தம். பெல்ட் பெண்கள் மார்பிள பெல்ட், அந்த வாறு உள்ள போட்டுக்கிறாங்களே இன்னர், அதுவும் வந்து அந்த வாரில் தான் ஒரு காலத்தில் ஆயிருந்தது. எலாஸ்டிக், அது அதான் இழுத்து போடலாம், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இவர் இடுப்பில் ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இடுப்பை பெல்ட்டில் போட்டுப்பாங்க, கம்ஃபர்டபுளுக்காக அதுக்கு ஹோல்டு இருக்கு இல்லையா, அதனால அது வாரில் தான் அதெல்லாம் தயாரிக்கப்படும். அப்போ தான் இழுத்து போட்டலாம், அது எலாஸ்டிக் இருக்கணும் அதில். அதுக்காகத்தான் இவர் பாம்பை இப்படி வச்சுக்கிட்டார். கச்சு ஏர் பாம்பு ஒன்று கட்டி, எதை கட்டியிருக்காரு, அந்த புளித்தோலை கட்டியிருக்காரு, கீழே ஊற்றுறாரு அளவுக்கு. ஆடுறாருலாம் வேகமா ஆடும்போது அவுத்துட்டு ஊற்றுனா என்ன பண்ணுறது, அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாம்பை எடுத்து நெருக்கி கட்டி வச்சிருக்காரு. பாம்பு ஒன்று கட்டி நின்று இடுகாட்டு எல்லியில் ஆடலை கவர்வன். சுடுகாட்டில் போய் ஆடுற பாம்பை எடுப்பில் கட்டிக்கிட்டு உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாராலும் மிகழத்தக்க காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உன்னை இகழ மாட்டேன். துச்சேன்னா இழிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். நான் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன். என் மனம் புகுந்து இருக்கின்றமை சொல்லாய். சாமி உன்னை உலகத்தில் பாதி பேருக்கு பிடிக்கவே மாட்டேது சாமி, சிவபெருமானை கும்பிடுற, சிவபெருமான் வந்து நல்லது ஒன்று செய்ய மாட்டாரே, அவர் ரொம்ப ஏழை ஆக்கிடுவாரே, அவர் வந்து துறவிக்கு தான் போடுவாரே, சுடுகாட்டில் இருப்பாரு, சூரமன் படத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாது அப்படின்லாம் சொல்லுகிறார்களே. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அந்த குரூப் யாரும் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்படிலாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்படி உலகத்தில் பாதி பேருக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குதா சாமி, நீ எப்படி சாமி என் மனசில் வந்து உட்காந்துருக்கிற, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லன்னு கேட்குறேன். ஆடலை கவர்வன் துச்சேன் என் மனம் புகுந்து இருக்கின்றமை சொல்லாய். ஏன் என் மனசுல நீ வந்து உட்கார்ந்துருக்க, என் மனசுக்குள்ள நீ வந்து உட்கார்ந்துருக்க காரணம் என்கிட்ட அப்படி என்ன தகுதியை நீ பார்த்த அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது மணிவாச கவர்மன் கேட்கிறார். எது எமை பணி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்ன பாடுறாருல.
சாமி எந்திரிங்க சீக்கிரம் எந்திரிங்க, நான் என்ன வந்து நீங்கள் ஏன் வேலைக்கு வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். நீ எதிரி கேட்குறாரு சாமி. எது எவன் பணிகொள்ளுமாறு அது கேட்டு என்னை பணிகொள்ள வச்சது என்கிட்ட என்ன குவாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்க. நான் எங்கே வேலைக்கு போனாலும் என்னை எவனுமே வேலைக்கு எடுக்க மாட்டான். ரெசிப்ட் பிரிண்ட் போட்டு ரெசிப்ட் பிரிண்ட் போட்ட காசு தான் அதிகமாக செலவாகிட்டு இருக்கு. இல்லை எங்கே போனாலும் வேலைக்கு எடுக்க மாட்டான். ஆனால் என்ன நீ வேலைக்கு வச்சிருக்கியே, என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் நீ பார்த்தேன் அதை சொல்லு அப்படின்னு மணிவாசகரம் கேட்குறாரு இல்லையா. அது மாதிரி இவர் கேட்குறார், என் மனம் புகுந்து இருக்கின்றமை சொல்லாய் திப்பிய மூர்த்தி, விரும்பப்படக்கூடிய மூர்த்தியேன்னு அர்த்தம். திப்பி விரும்புதல். வைச்சே இடர்களை களைந்திட வல்ல மணியேயே, வைச்சுனா எனக்கு அருளை வைத்து இடர்களை களைந்திட வல்ல மணியே மாணிக்க வண்ணானார். மணியாக இருக்கிறார், மாணிக்கவன கொஞ்சம் சாமியை. நச்சேன் ஒருவரை நானுமை அல்லா, சாமி உன்னை தவிர உலகத்தில் அவனுக்கு யாருமே பிடிக்காது சார், யாருமே எனக்கு பிடிக்காது. உன்னை தவிர உலகத்தில் நான் வேற யாருமே விரும்ப மாட்டேன், யாரை பார்த்தாலும் பிடிக்காதுங்கிறார். நச்சேன், நச்சதெல்லாம் விரும்புதல்னு அர்த்தம். அப்பதான் என் பாடல கச்சை சேரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டு உழல்வர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடும் பகலும் தம்மை நச்சுவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரவனாரே. இச்சையால் மலர்கள் தூவி இரவோடும் பகலும் தம்மை நச்சுவார்க்கு அன்பர் போலும் நாகவீச்சரவனாரேன்னு அப்புறம் தான் என்பாரம். நச்சுதல்னா விரும்புது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தேவாரம், படிச்சு பாருங்க. அந்த தேவாரம் வந்து திருநேரிசை, திருநாகேஸ்வரம் திருநேரிசை, கச்சை சேர் அரவர்தான் தொடங்குமே, ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு பாட்டு, கற்றுணை வெள்ளதாக கடியரன் செற்றார் போலும் கொற்றுணை பாதர் போலும் புளியதல் உடையர் போலும் அப்படின்னு பாடுவார். நற்றுணை அவர் போலும் நாகவீச்சரவனாரன், நமக்கு நற்றுணையாக இருப்பார் சாமி. எது அது ஒரு வரி ஞாபகம் வர மாட்டது. நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நற்றுணை ஆவர் போலும் நாகவீச்சரவனாரன் போட்டு கொடுத்துருவாங்க. திருநாகேஸ்வரம் திருநேரிசை அது, அதை பாருங்க. அதனால நீங்க என்ன சொல்லுகிறார், நச்சேன்னா விரும்ப மாட்டேன், நச்சுதெல்லாம் விரும்புறது. நச்சுவார்க்கு அன்பர், நச்சுவார்க்கு இனியர் தான் நச்சினார்க்கு இனியார்னு பேர். நச்சினார்க்கு இனியார்னு உரையாசிரியர் இருக்கார், சிலப்பதிகாரத்துக்கு புறநானூறுகளாக இருக்காரு. அவர் தான் நச்சினார்க்கு இனியர், விரும்பப்படுபவருக்கும் இனியவர்னு அர்த்தம். நச்சேன் ஒருவரை நானுமை அல்லா நாட்டியத்தான் குடிநம்பி என்று சொல்கிறார். எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறான் உலகத்தில் அப்படிங்கிற அடுத்த பாட்டில். தீய கருமம் சொல்லும் சிறுபுன் தேரர் அமனர் பேய் பேய் என்ன வருவார் பெரிய பெருமான் அடிகளேன்னு இதுக்கூட ஒரு மயானத்தில் பாடார். தீய கருமம் செய்யும் சிறுபுன் தேரர் அமனர், கெட்ட பசங்க அவனுங்கெல்லாம், அவங்களாம் உன்னை பார்த்தா வரும்போதே பேய் பேய்னு பயந்துட்டு ஓடுறான் உன்னை பார்த்துங்கிறார். நான் பார்த்து பேய் பேய் என்ன வருவார் பெரிய பெருமான் அடிகளேன்னு. எல்லாரும் உன்னை பார்த்து அஞ்சுகிறார்கள், ஆனால் நான் உன்னை பார்த்து அஞ்ச மாட்டேன். அஞ்சேயாதே உமக்கு ஆட்செய்ய வல்லேன் யாதீனுக்கு ஆசைப்படு ஏன். இந்த திருப்பதி பெருமாளை நல்லா கும்பிடணும் சார், அவர் தான் நமக்கு என்ன கொடுப்பாரு, நிறைய காசு பண்ணலாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றது. பழனி விளையா ஆமாம். ஏன்னா திருப்பதி சாமி தான் என்ன போட்டிருக்காரு, இதுல இருந்து அரசு கால் வரைக்கும் காசு மாலை போட்டிருக்காரு. அதில் ஒன்று கொடுத்தா போதுமே நமக்கு அப்படின்னு தோணுது இல்லையா. அதனால் இவரை கும்பிட்டா இவர் என்ன போடுறீங்க, காசு மாலை போட்டிருக்காரா, பாம்பு மாலை தான் போட்டிருக்காரு இவர். இந்த ஒரு பாம்பு தான் வச்சு கொடுத்தா எல்லாம் போட்டுருக்குப்பா போனால் என்னத்தை கொடுக்குறாங்க அவர்கிட்ட போனால் வெறும் சாம்பல் அள்ளி தான் கையில் கொடுக்குறாங்க. இந்த வச்சுக்கோன்னு சிவருமான பார்க்க போனால் என்ன கொடுக்குறாங்க, சாம்பல் அள்ளி கையில் கொடுக்குறாங்க. ஆமாம் இல்லையா, திருநீர் அழுத்தி கையில் கொடுக்குறாங்க, பஸ்மத்தை கொடுக்குறாங்க. கண்ணடியாருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமே என்ன. அதனால நான் உன்னை கும்பிடுறேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு வேற என்ன ஆசை இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு சார். நம்ம இப்போ கும்பிட்றோமா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் போ சாமியை. நான் உன்னை கும்பிடுறேன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, ஏன்னா நீ ஆசை இல்லாதவனை போல இருக்கிறாய். அதனால உன் மேலே எனக்கு நீ வைத்திருக்க பொருள் எந்த உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுற பொருள் மேலே உனக்கு ஆசை இல்லை, உன்னை கும்பிடுறதுல எனக்கு அந்த உலக பொருட்கள் மீது ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவர். இப்போ நாம் உலகத்து மேலே ஆசை வச்சுருக்கோமா இல்லை சாமியை கும்பிட்றோமான்னு ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா.
அஞ்சாதே உமக்கு ஆட்செய்ய வல்லேன் யாதினுக்கு ஆசைப்படுகேன் பஞ்சேர் மெல்லடி மாமலை மங்கை பங்கா எம்பெறாமேட்டி விண்ணப்பிக்கிறார் சாமியை பார்த்து. பஞ்சு ஏர் மெல்லடி மாமலை, பஞ்சு போன்ற திருவடியை உடைய அம்பாள், மாமலையில பிறந்தவள் அவள் பங்கன், அவளுடைய பங்கனாக இருக்கிறவனே என் பரமேட்டி என்னுடைய தலைவனே. பஞ்சேர் வெண்மதி, மஞ்சுனா மேகம், மேகத்தை ஒட்டி தவழக்கூடியதாகி அந்த வெண்மதி நிலா, வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்கவண்ணா, திரும்பவும் மணியை மாணிக்கவண்ணான்னு போறார். நஞ்சேர் கண்டா, நஞ்சத்தை கண்டத்தில் வைத்திருக்கூடிய சாமியே. வெண்தலை ஏந்தி, கையில வெண்தலை, இந்த பிரம்மகபாலத்தை வைத்திருக்கிறான். நாட்டியத்தான் குடி நம்பி. அடுத்த பாட்டு. கல்லே நல்லே நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நல்லே நின் வழி நின்றார் சமுடை நேதியை நினைய வல்லே நல்லே பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய அந்நேலல்லேன் நான் உனக்கல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி சொல்றா. ரொம்ப காலமா நான் சைவஸ்தானம் படிக்காமலே இருந்துறேன் சார் அப்படிங்கிறாருங்க சுந்தரமூர்த்தி. ரொம்ப காலமாக என்ன பண்ணலையா அவர் சைவ சித்தாந்தம் படிக்காமல்? நம்மளே இப்போ தானே இப்போ 2 வருஷமா 1 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா தானே ஓடிட்டு இருக்கு இல்லையா? இவ்வளோ காலம் சைவ சித்தாந்தம் படிக்காமலே விட்டுவிட்டேனே. அதெல்லாம் விட்டு வேறெல்லாம் நன்மை படிச்சுட்டு இருந்தேன். பியூட்டி பார்லர், பியூட்டி கோர்ஸ் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போவோம், தட்டச்சுக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கிறப்பல அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போவோம். ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு நான் போகவே இல்லை சார், இப்போ தான் வந்திருக்கேங்கிறார். அதனால சொல்லுகிறார், கல்லே நல்லேன், நான் படிக்கல. என்னத்தை படிக்கல? நின் புகழ் அடிமை, உனக்கு எப்படி அடிமை செய்யணுங்கிறத நான் படிக்கவே இல்லை ஒரு நாளானார். எப்படி அடிமை செய்யறது? நான் பசு என்றதை உணர்ந்தால் தானே முதல்ல அடிமை செய்ய முடியும். நமக்கு சுதந்திரம் இல்லைன்னு தெரிஞ்சாதானே சார் முதல்ல அடிமை செய்ய முடியும். அவன் சுதந்திரன்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு நாம் அடிமை செய்ய முடியும். நாம் கட்டப்பட்டோம், நமக்கு அறிவு திசையில் இருக்குது, அதை நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, நமக்கு செயல்பாடு இல்லாமல் இருக்கும், நம்ம ஆணவ மலத்தை அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஆணவ மலத்தை சடமாம் தன்மையை கிடக்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் எப்படி சாமி அடிமை செய்ய முடியும்? பக்தி எப்படி வரும்? சைவஸ்தாந்தம் படிக்காமல் பக்தி வராது. நான் வேணா எழுதி வேணா வச்சுக்கிட்டேன். ஒருவேளை அப்படி செய்கிறாங்க, சித்தாந்தம் படிக்காமலே அவங்க பக்தி பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 இருக்கலாம். ஒன்று, அவங்க பல ஜென்மங்களில் சித்தாந்தம் படித்து பக்குவான்மாவாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது கிட்டது நடக்கும்போது தெரியும் அவங்க பக்தி அந்த அளவு இருக்குன்னு. பக்கப்படுத்திக்கலாம், சாமியை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை வேணான்ருவாங்க. அவர் மாதிரி யாரும் கிடையாது சார், அவர் மாதிரி இன்னும் அதை பார்த்தாக்க ஒரு 2 வருஷம் ஆளே இல்லாத இருப்பார். இங்கன்னு பார்த்தாக்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ராஜஸ்தானில் இருக்கான் பாரு. என்னன்னா தொண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களேங்க, அங்கே இருந்தீங்களா எங்கே இருந்தீங்களான்னா, குடும்ப சூழ்நிலை அப்படி ஆகிட்டு சாமி ஒன்று நமக்கு ஒன்றும் கண்டுக்கல, அதனால நான் வெளியூரில் போய் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், மனசுலேருந்து நினச்சிட்டு இருக்கேன் சாமிம்பாங்க. அவர் தான் பெரிய பக்திமான்னு பேர் வாங்கினாரு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வேறு இடத்துல இருக்காரு. ஏன் பார்த்தா சைவஸ்தாந்த அறிவு இல்லாதனால தான். சித்தாந்த அறிவுப்படி சாமியை கூப்பிடுறோம், அப்போ தான் பணிவு வரும். அப்போ தான் நம்முடைய நிலைமை என்ன, நம்ம எண்ணத்தை விட்டு வெளியில் போனாலும் அவரை நம்மளை விட்டால் வேறு வழி கிடையாது நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அறிவு யார் கொடுப்பா? சித்தாந்த அறிவு தான் கொடுக்கும். அதனால தான் நின் புகழ் அடிமை, உனக்கு அடிமையாவது எங்கனம்? முதல்ல நான் தலைமைத்துவம் இல்லாதவன்னு புரிஞ்சுக்கிட்டா தானே அடிமையாக இருக்க முடியும். ஆமாம், எனக்கு தலைமைத்துவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா தானே முதல்ல அடிமைத்தன்மை வரும். முதல்ல உனக்கு அந்த குவாலிட்டியே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் நமக்கு அடிமையே வரும். அடியாரை பார்த்தா கும்பிடணும், அடிமையாக உணர வேண்டும் என்கின்ற அறிவு யார் கொடுப்பா? சைவ சித்தாந்தம் தான் சார் கொடுக்கும். இப்போ சைவ சித்தாந்தம் படிச்சதுடைய பயன் என்ன? எல்லாரை விடையும் நான் ரொம்ப கம்மியான ஆள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் சைவ சித்தாந்தம் படிச்சு விட்டு 4 வருஷம் படித்து பட்டம் வாங்க போகிறேன். என்னங்கய்யா சித்தாந்த மாமணியா? என்னது கலாநிதி பட்டம் வாங்கிட்டேன், அதனால உலகத்தில் என்னை விட யாரும் கிடையாது பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க வரக்கூடாது. சைவ சித்தாந்த கலாநிதியாக நம்ம ஆனோங்கிறது எது சார் உண்மையான விஷயம்? ஒரு 90% வந்தாங்கன்னா மேதகையார் அவரும் மிகச்சிறியராய் அடைதல், அந்த குவாலிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம சைவ சித்தாந்தின்னு அர்த்தங்க. ஒரு தொண்டருக்கு முன்பாக நாம் ஒரு பெரிய ஆள் கிடையாதுன்ற எண்ணத்தை வர வைப்பது தான் சைவ சித்தாந்தம். அது இல்லாமல் நான் சைவ சித்தாந்தம் 10 வருஷம் படித்தேன்னா நீ 10 வருஷம் சும்மா பெஞ்சு தேய்ச்சிருக்கேன்னு தான் அர்த்தம் இல்லையா? இதுதான் உண்மை. அப்போனா உடச்சி பேசினா அதுதான் உண்மை. நிறைவில் அதுதான் அன்பா ஆலயம் தானும் அரணனத்தொழும் அன்பரோடு மறி, அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் சச்சாந்தம் சாஸ்திரம் படிக்கிறீங்களா, 14 சாஸ்திரம், எதுலையாவது ஒன்று அடியாரை கும்பிடாதுன்னு சொல்லியிருக்கா? எதுலையாவது ஒன்றுத்தில் அடியாருக்கு அடிப்படையாதுன்னு சொல்லியிருக்கா? எல்லாம் கிடைச்சது எல்லாத்தையும் சொல்லுது. உன்னை உன் அடியாரோட இருக்கணும், உன் தொண்டரோட நான் இருக்கணும், உன் தொண்டரோட வச்சிருக்கேன், அப்போ தான் கேட்குறாங்க எல்லா சாஸ்திரத்துலையும்.
திருமுறையில் எதிலையாவது அதுக்கு முரண்பாடாக இருக்கா கருத்து? எல்லாத்துலையும் இருக்கிறது உன்னோட அடியாருக்கு அன்பு செய்யணும், உன் அடியார் திருக்கூட்டத்தில் நான் இருக்கணும், ஏன்னா அதில் சேர்த்து வச்சுக்க வேண்டும். அந்த விண்ணப்பம் தான் கேட்குது. சரி, கூட்டத்தில் இருக்கும்பொழுது நாம தான் எல்லாத்தோடையும் கடைக்குட்டிங்கிற எண்ணத்தோட வாழ வேண்டும். கூட்டத்துக்கு நான் தான் தலைவர் என்கின்ற முதல்ல நின்றக்கூடாது. அந்த பக்குவம் இதெல்லாம் கொடுக்கறது நமக்கு எதுதான்? சைவ சித்தாந்த அறிவு தான். அதனால கல்லேன் நின் புகழடிமை கல்லாதே பல கற்றேன். நிறைய படிச்சேன். இதை படிக்கிறது விட்டு ஏகப்பட்டது படிச்சது. எத்தனை கோர்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி இருக்கு என்கிட்ட. ஏன் படிச்சேனே எனக்கே தெரியாது. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம். வாங்க டீ குடிச்சிட்டு போகலாமா? ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா? எங்கே? சரி வாங்க. அதனால கல்லே நல்லே நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நல்லேன் நின் வழி நின்றார். உன்னுடைய அடியார்கள் நிற்கிற வழியில் நான் நிற்க மாட்டேன். இப்போ எங்கேருந்து வந்து படிக்க போகிறாரு அந்த ஐயா எழுந்திரிச்சு தருமபுரியிலேருந்து வராருங்க வகுப்புக்கு. ஒரு வீடு வாசல்லாம் தருமபுரியில் இருக்குது. 1ஆம் ஆண்டில் இணைஞ்சிருக்காரு. வேற எங்கேயும் சைவ சித்தாந்தம் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் எங்கே சார் சேர்றது வேற எங்கன்னா தருமபுரி, நீங்கள் சென்னையில் தான் நல்லா பாடம் நடக்குது, அதனால் இங்கே படிக்கணும் விருப்பப்படுறேன்னு அவர் அங்கேருந்து வராரு. நேற்று ஃபஸ்ட் இயர் கிளாஸுங்கிறத நேற்று காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு. அங்கேருந்து அவர் இங்கே வந்து அடையிறதுக்கு சாயந்தரம் இருக்குது. வந்தோடனே ஃபஸ்ட் இயர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவர் தம்பி வீடு இங்கே இருக்காமா, அதில் தங்கிட்டு இங்கே பெரிய புராண கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தருமபுரிக்கு புறப்பட்டு போகிறார் வீட்டுக்கு. இப்படியெல்லாம் சாமியை தேடி வந்து படிக்கிறாங்க. கல்லே நல்லே நம்ம உலகாலம் படித்தோமான்னு தெரியல. ஒரு வயசு இவ்வளோலாம் ரொம்ப எல்லாமே சின்ன வயசுக்காரங்களாம் உட்காந்துறாங்க பாருங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் அந்த பக்குவம்லாம் இல்லை. நான் எதோ பொறுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்திலலாம் இந்த சின்ன வயசுலலாம் காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போன காலகட்டத்திலலாம் எதையோ நிலை என்றோ எதையோ உயர்வு என்றோ அதையெல்லாம் நம்ம நினைத்துக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சாமி தேடி வந்த போது கூட அவரை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அதெல்லாம். இவர்களெல்லாம் இவங்களோட திருவடியெல்லாம் வணங்கிக்கிட்டா கூட நமக்கு அந்த புண்ணியம் தான், அப்போ தான் அந்த கிடைக்கணும்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இப்படி வந்து தேடி வந்து படிக்கிறாங்களே, எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராரு படிக்கணும். வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஐயா வரதுக்கெல்லாம் திட்டுறாங்க, யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. நேற்று வந்து முன்னுக்கு எப்படி சொல்கிறது, நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. உங்களுடைய பக்தியில் எப்போ வரும் நமக்குன்னே தெரியல. அதனால் கல்லே நல்லே நின் புகழ். அப்போ நமக்கு கிடைக்கிது சார், பக்கத்தில் வச்சுருக்காரு சார் நம்மளை, இந்த நிலையத்துக்கு பக்கத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்காரு சார். இந்த சைவ சித்தாந்தம் நடத்துகிற பாடம் நடத்துகிற பில்டிங் பக்கத்தில் நம்ம ஊட்ட வச்சிருக்காரு, சுற்றளவுலேயே வச்சிருக்காரு. நம்ம வந்து படிக்கிறோமான்னு எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அது வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தான் இந்த பாடம், இதுக்கு தான் வச்சிருக்காரு. அதை நமக்கு வேறு எதுக்காக வச்சிடலாம். அவர் படிச்சிருவார், அவர் மேலே போயிடுவார். ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்து கொண்டு பயன்படுத்துக்கிறோமா, நம்ம மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை சொல்கிறாரு பாருங்க, கல்லாதே பல கற்றேன். மற்றதெல்லாம் நான் பெருசாக படித்தேன் சார், மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தேன் சார், நான் அதை ஒன்றை படிக்கவே இல்லை, ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளவே வேண்டாம். எப்பேற்பட்ட வரியை சொல்லிட்டாரு பாருங்க இல்லையா? கல்லே நல்லே நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் நில்லே நல்லே நின் வழி நின்றார். உன்னுடைய வழியில் நிற்கிறாங்களே அடியார்கள், அவங்க பின்னாடி நான் நிற்கவே மாட்டேன். அவங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு நான் பார்ப்பேன், அவங்கள விட்டு விலகி போகிறத நான் பார்ப்பேன், அவங்க பின்னாடி நான் நிற்கவே மாட்டேங்கிறார். அதனால நில்லே நல்லே நின் வழி நின்றார் தம்முடைய நீதியை நினையவல்லே நல்லே. அவங்களுக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சுருக்காங்க அடியார்கள்னா. சைவஸ்தானம் படித்தவங்க சிவனடியார்கள் அப்படின்னாக்க என்ன பிரின்சிபல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், சாப்பாடு அடியார்களுக்கு கொடுக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்களுக்கு தொண்டு செய்யணும். அதுக்கு பிறகு தான் சாமியுடைய வழிபாடு. அதனால் பரார்த்த தாபரம் சங்கமம் என்று 2 உருவனில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைக்கும் அப்படின்ற கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் சைவ சித்தாந்திகள். அவங்க சித்தியார் அப்படி தான் சொல்லுகிறது. அதனால் லிங்க பூஜை தாபரம் நிறுத்தி பூஜை பண்ணுறதை விட உயர்வானது ஒரு சங்கமராகி அடியாரை உட்கார வைத்து அவருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு தான் பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த வழியை அவங்கெல்லாம் பின்பற்றுகிறார்கள். நான் அதை பின்பற்றவே மாட்டேங்கிறார் இவர். அந்த வழியை நான் பின்பற்றவே மாட்டேங்கிறார். தம்முடைய நீதி நினையவல்லே நல்லேன். அவங்களோட பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். அவங்களோட தான் உயர்வான பிரின்சிபல்ஸ். நான் அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு என்ன வழி அதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லே நல்லேன் நான் உனக்கு அல்லா. நல்லதல்னா இருத்தல்னு அர்த்தம். நல்லேன் உனது அடியாரோடு நரகம் புகினும் அப்படின்னார் மணிவாசக பெருமன். கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினோ. குடி கெட்டு போனாலும் திருமால் பிரம்மாவெல்லாம் கடவுளாக கும்பிட மாட்டேன்னார். கடலை கும்பிடுறதே இல்லை, அவங்களுக்கு பரத்துவம் இல்லைன்னு.
கொள்ளேன், என்ன இப்படி வார்த்தை போட்டார் பாருங்க. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். என்னை இருக்க வச்சுன்னா உன் அடியாரோட இருக்கவை, இல்லைன்னா வேற எங்கேயும் இருக்க வைக்காதங்க. அவங்கள தவிர்த்து வேற எங்கேயும் இருக்க முடியாது. அவங்க கூட்டத்தை தவிர்த்து என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டம் தான் என்ன உன் நினைப்புலேயே வச்சிருக்கும். அந்த கூட்டம் தான் உன்னை பற்றி சிந்திக்க வைக்கும். அந்த கூட்டம் தான் உன்னை பற்றி பேசும்போது சிரிக்கும், உன்னை பற்றி பேசும்போது அழுவும். மற்ற இடத்துல நாம சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தானே இவன் பைத்தியக்காரங்கப்பா. அதனால மணிவாசகர் தான் சொன்னார், நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்தியவானர். எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பான், சிரிச்சுட்டு இங்கே தான் இருப்பான். நாம் எங்கே போவான்? மேலை வீடு எய்துவோம். நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்தியவா அப்படின்னு பாடுகிறார். போற்றி திரகவல்ல பாடுகிறார். நலவல்லேன் நல்லேன் பொன்னடி பரவமாட்டேன், பருமையை நினைய நல்லேன் நல்லேன். மறுமைய நினைக்க மாட்டேன். அடுத்து ஒரு பிறவி வந்தா என்ன ஆகுறது? திரும்ப ஒரு பிறவி நமக்கு தேவையா? இதே மாதிரி பிறந்து வளர்ந்து ஸ்கூல் போய் கஷ்டப்பட்டு காலேஜ் போய் வேலைக்கு போய் பிள்ளைய பத்து அது கட்டி கொடுத்து அது இந்த வேலைலாம் நமக்கு தேவையா? திரும்ப நினைச்சு பார்த்தாலே திரும்ப பிரச்சனையா இருக்கு. அதனால அதை நினைச்சு பார்க்காம தான் உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறாரு. அதில் நல்லே நல்லே நானும் மக்களால் நாட்டியத்தான் குடி நம்பி என்று பாடுகிறார். அதோட தேனிடலுக்கு பேருக்கு வந்து டீ சாப்பிட்டு வந்து அந்த பாட்டு இப்போ என்ன 5வது பாட்டு பார்க்கணுயா? மட்டார் பூங்குழல் மலைமகள் கணவனை கருதாதார் தமை கருதேன், ஒட்டீராகிலோ ஒட்டுவன் அடியேன் உம்மடி அடைந்தவர்க்கு அடிமை பட்டேனாகிலும் வாடுதன் ஒழியேன், பாடியும் நாடியும் அறிய நட்டேன் அதலால் நான் மறக்கில்லேன் தான் குடி நம்பி என்று சொல்லுகிறார். அம்பாளை சொல்லுகிறார் மட்டார் பூங்குழல் மலைமகள்னு. மட்டுனா தேன், அதான் மட்டு வார்குழலின்னு திருச்சிராப்பள்ளி அம்பாளுக்கு பேர். மட்டு வார்குழலி, மட்டு ஆர் தேன் தேன் மட்டுனா தேன். மட்டுவார் குழலின்னு திருச்சிராப்பள்ளி அம்பாளுக்கு பேர். தேன் பொருந்திய கூந்தலை உடையவள். மட்டார் பூங்குழல் மலைமகள் கணவனை கருதாதார் தமை கருதே ஏன். சாமி உங்களை நினைக்காதவங்கள நான் நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். இது இந்த கருத்துலாம் திருவசேப்பா காலத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங் ஆனது. எப்படின்னா பேசாது பேய்களோட அப்படின்னார். மட்டார் பூங்குழல் மலைமகள் கடவனை கருதாதார் தமை கருதே ஏன். சாமியை நினைக்காதவங்க நான் கருத மாட்டேன்னாரு. ஒட்டீராகிலும் ஒட்டுவன் அடி, நீ என்னோட சேரலனாலும் நான் உன்னை சேரத விட மாட்டேன். நீ என்னை விட்டு விலகி போனாலும் நானும் உன் பின்னாடியே வந்துடுவேங்கிறார் சாமி. ஒட்டீராகிலும் ஒட்டுவன் அடியேன் உம்மடி அடைந்தவர்க்கு அடிமைப்பட்டேன், ஆகிலும் பாடுதல் ஒழியினர். அடிமையாக இருப்பேன், பாடுதல் ஒழிய மாட்டேன், பாடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றாரு. பாடியும் நாடியும் அறிய நட்டேன், உன்னை நான் தேடி வந்து நட்பாக இருக்கிறேன்னு இவர் சொல்லுகிறார். அவருக்கு நட்பு கொடுத்தது யார் தான்? சுவாமி தான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? சாமி நான் தான் உன்னோட நட்பு கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. தோழமை. ஓத உளவா ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் கோயில் பிலாப்பில்லங்கள். அது தோழன் யாரு? நம்ம எல்லாருக்குமே சாமி தான். அதனால தட்டேனாகிலும் பாடுதல் ஒழியேன், பாடியும் நாடியும் அறியேன், நட்டேனாதலால் நான் மறக்கில்லேன், நாட்டியத்தான் கூடி நம்பி என்று பாடுகிறார். அடுத்த பாட்டு. படப்பா தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தாய் என்று அல்லல் பறையேன், குடப்பாச்சில் உரை குளிர்வோனே கோனே குற்றுதைத்தானே, மடப்பார் தயிரோடு நை மகிழ்ந்தாடும் மறையோதி மங்கை பங்கா நடப்பீராகில் இங்க இருக்குது. நடப்பிராகிலும் நடப்பனும் அடிக்கே நாட்டியத்தான் கூடி நம்பி சொல்லுகிறார். படப்பார் தன்மையில்னா பாடுபடக்கூடிய தன்மையில வினையினாலே துன்பப்படுவது. நான் பட்டது எல்லாம், எத்தனை துன்பப்பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வாழ்க்கையில். இந்த துன்பங்கள்லாம் நான் ஒன்னாலப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன், என்னாலப்பட்டேன்னு தான் நான் சொல்லிக் கொள்ளுவேன். என்னுடைய கண்மத்தை தான் கொட்டிருக்கேன் என்று சொல்லுகிறார். படப்பார் தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தாய் என்று அல்லல் பறையேன். உன் மேல குற்றத்தை சுமத்த மாட்டேனார். பறைதல்னா சொல்றதுன்னு அர்த்தம். என்று அல்லால் பறையேன், அல்லல் பறையேன். குடப்பாச்சில் உரை கோக்குளிர் ஓனே,
குட பாய்ச்சல், குடம்னா மேற்கு திசைன்னு அர்த்தம். பாய்ச்சலுங்கிறது பாய்ச்சல் ஆச்சிரமம். காலையிலே இந்த தளத்தை பற்றி பேசணும் இல்லையா? எந்த இதுக்கு பேசணும்? ஏன் பேசணும் பாய்ச்சல் ஆச்சிரமத்தை பற்றி காலைல? அது இந்த ஊரில் அடையாளம் படிச்சு சொன்னேன். எதுக்காக அந்த ஊரை பற்றி பேசணும்? வெரி குட். இவரால் அது இல்லையோ பிராணி இருந்துப்பாங்க. வெரி குட். அதனால குடப்பாய்ச்சல்னா மேற்கு திசையில் இருக்கக்கூடியதாகிய பாய்ச்சல் அப்படிங்கிற உரையில் அந்த ஊரில் இருக்கிறார். கோ குளிர்வோனே, கோ குளிர்வோன்னா நீ ராஜா, குளிர்ச்சியானவன்கிறார். நீ ஒரு சிலாக்ஸ் இருக்கிறார் சாமியை பார்த்து. குளிர்வோனேன்னு அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்கு ஜில்லுனால் ஒரு ஆளுன்னு அர்த்தம். சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இதுல இருந்து எடுத்துறியா பாருங்க. குளிர்ச்சியா இருக்கார் சாமி. கோ குளிர்ச்சி. அந்த ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா பாய்ச்சலாசிரமத்துக்கு தெற்கு போனீங்கன்னா கொல்லிமலை வந்துடும். கொல்லிமலை, கொல்லிமலைலாம் கொஞ்சம் குளிர்ச்சி மிஸ்டாக தான் இருக்கும், பகல்லே குளிரும். அதான் குளிர் ஓனேன்னார். குளிர் ஓனே கோனே கூற்றுவதை தானே தலைவனே, கூற்றை உதைத்தவனே. மடனா அழகு, இந்த இடத்துல நல்ல அப்படிங்கிற குணத்தோட வந்திருக்கு. பால் தயிரோடு, பாலும் தயிரும் நெய்யும் மகிழ்ந்தாடும், நெய்யும் பாலும் தயிரும்னு எங்க பாடுவார்? திரு ஓனகாந்தாந்திரியில பாடுறார், நெய்யும் பாலும் தயிரும். ஆடினா எனது நெய்யோடு பால் தயிர் ஞானசம்பந்த பெருமாள். மடப்பால் தயிரோடு நெய் மகிழ்ந்து ஆடும் அரையோதி மங்கை பங்கா நடப்பீராகிலும் நடப்பண்ணும் அடிக்கே நாட்டியத்தாங்குடி நம்பி என்று பாடுகிறார். நீ நடந்து போனாலும் என்னை விட்டு போனாலும் உங்களிடையே தான் நடப்பேன் சொல்லுகிறார். ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த அழகா அமரர்கள் தலைவா, எய்வான் வைத்தது ஒரு இலக்கினை அணைதர நினைந்தேன், உள்ளம் உள்ளளவும் பொய்வான் எண்ணி வந்தும் அடியடைந்தேன், புகவீராகிலும் புகப்பேன் நைவான் அன்று உமக்கு ஆட்பட்டது அடியேன் நாட்டியத்தான் குடி நம்பி. ஐவாயினா 5 வாயை உடைய 5 தலை நாகம். ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த 5 தலை பாம்பு வச்சிருக்காருன்னு சொல்லுறாரு சாமி. 5 தலை பாம்பு இருக்கா இல்லையாப்பா? தேவாரம் சொல்லுதே. அப்புறம் சாமி சொல்றாரு, முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்றாரு திருநாகேஸ்வரம் தேவாரத்துல 5 தலை அரவின் பணி கொண்டு அருள் நாகேஸ்வரத்தார்னு பாடியிருக்காரு. 5 தலை அரவின் பணி கொண்டு அருள். ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த, ஏன் பாம்பையும் மதியம் ஒன்னா வச்சாங்கிறாரு? ராகு கேது. அழகா கூப்பிடுறார், அழகா கூப்பிடுறார் சாமி வந்து. அமரர்கள் தலைவா எய்வான் வைத்ததோர் இலக்கினை, எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, அதான் உன்னுடைய திருவடி, அதை எய்த வேண்டும் என்பது என்னுடைய முயற்சியாக இருக்குது. எய்வான் வைத்ததோர் இலக்கினை அனைதர நினைந்தேன், அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், உன் திருவடி அடைவதை நினைத்து வைத்திருக்கிறேன். உள்ளம் உள்ளளவும், என் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை தவிர்த்து வேற யாரையும் நான் நினைக்கவே மாட்டேங்கிறார் சாமி. உய்வான் எண்ணி வந்துவும் அடி, அதான் நரகம் புகினும் எல்லே, உன் அடியாரோடு இருக்க போயிருக்கு, திருவருளால் இருக்க போயிருங்க. நீ உன் அடியாரோட இருக்காத வாழ்க்கை எனக்கு கொடுத்தியா, அப்போனா அதை வந்து நரகத்தில் போடுறது, அதை விட நான் சந்தோஷம், அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நரகத்தில் கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியும், ஆனால் இந்த உலகத்தில் உன் அடியார் இல்லாத குடும்பத்தோட நான் வாழ முடியாதுங்க. அது யாரு அடியார் இல்லாத கூட? நம்ம குடும்பம் தான், நம்ம ஃபேமிலி தான். ஃபேமிலியாக அடியாரெல்லாம் இருக்கிறீங்க இங்கே, அதனால உங்களுக்குலாம் பொருந்தாது. என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு. குடும்பமே வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதில் வர மாட்டாங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் வழிபாட்டில் இருக்கும் அப்படின்னா அது என்ன பாடுபடும் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. 37 சுற்றம் 100 நரகுன்னார். அதை பிரத்யேகார் கொடுக்கும். 37 சுற்றம் 100 நரகு அழாமல். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்த ஐயா இருக்காரு, அவங்க வீட்டில் எல்லாரும் அடியார்கள் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுங்க. அவங்க தான் அம்மா, அவங்க இருக்காங்க, அடியார்கள் தான். அப்புறம் இங்கே குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவங்க மட்டும் தானே? ரொம்ப சுத்தம் சுதந்திரமா இருக்கீங்க, ஒரு பிரச்சனை கட்டுப்பாடே இல்லாம இருக்கு. ஜாலியா இருக்காங்க, சுதந்திர பறவை, 3 பேர்டு. பரவாயில்ல, நாங்களா இருக்கோம் உங்களுக்கு சொந்தக்காரங்க, நாங்க தானே. உறவாவார் உருத்திர பல்கணத்தார், நீங்க எங்களுக்கு சொந்த. ஆமா, உறவாவார் உருத்திர பல்கணத்தினவர்கள் தான். அதனால நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி வந்தும்படி அடைந்தேன். உய்வதற்காக உன்னுடைய திருவடி, முக்திக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் சார், எங்கெங்கேயோ போன கிடச்சா உன்னோட திருவடி தான் முக்தி கொடுக்கணுனாங்க, அங்கே வந்து அடைந்தேன்னாரு.
உகவீராகிலும் உகப்பண்ண பேசிட்டு இருக்கீங்க. உகவீர் அப்படின்னா உகவீர்னா என்ன நீ உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. நான் எப்பேற்பட்டாலும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன உனக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் உன்னை எனக்கு பிடிக்காம போகாது. நான் உன்னை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேங்கிற. உகவீராகிலும் உகப்பன் முன்ன பிடிக்கும். நைவான் அன்று உமக்கு ஆட்பட்டது அடியேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மனது நைந்து உனக்கு திருவடி அடைந்தேன். ஒரு திரும்பி போயிடுவான உன்னை விட்டு, நீ தான் கதி என்று உன்னை அடைந்திருக்கிறேன், திரும்பி போவனாங்கிறாரு. நாட்டியத்தாங்குடி நம்பி என்று விழிக்கிறார். களியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக. இந்த மனித வாழ்க்கை உண்மை பொருள் என்று நான் வாழ மாட்டேன். இந்த மனித வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது நான் நினைக்க மாட்டேங்கிறார். இந்த பிறவி எப்பேற்பட்ட பிறவியா? மணிவாச பெருமான் சொல்றார், அல்லல் பிறவி நரது. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ அப்படின்னா சாமிக்கு அறுப்பானே ஓ என்று அப்படின்னு அழைக்கணும் சாமியை. எப்படி கூப்பிடணுமா? அல்லல் பிறவி அறுப்பானே ஓ அப்படி கூப்பிடணுமா? அப்போ தான் காதல் விழுமா அவருக்கு. இல்லை காதல் விழாது நம்ம கூப்பிடுறது. ஓ என்ன தான் கூப்பிட்றியா? உலகத்தில் நிறைய பேர் பிறவி அறுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் எல்லாரையும் கூப்பிடா போடுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓ என்ன தான் கூப்பிட்றியா? ஆனால் அந்த வாசகம் அதில் முக்கியம். மணிவாசகம் இல்லையா அது? இது அவருக்கு தெரியும். இது கோடு வருது. அல்லல் பிறவி அறுப்பாளே ஓடு கூப்பிட்டீங்கன்னா ஏதோ மணிவாசகர் பாடுறதை பாடிட்டு இருக்கானேன்னு பார்ப்பாரு நம்மளை இல்லையா? அப்போ தான் நம்ம மேலே காதல் விழும். நீடு துயர் பிறவி. ஆமா, நீடு துயர் பிறவின்னு. பிறவி வாழ்க்கையினாலே அல்லல் தான். இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? சந்தோஷம் வந்தாலும் கூட கூடவே என்ன சேர்ந்து வரும்? துன்பமும் சேர்ந்து தான் வரும். அதனால இந்த 2 நாள் அப்படிங்கிறது வாரத்துக்கு வாரம் வரக்கூடிய சந்தோஷமா நான் கருதுகிறேன். எனக்கு உங்களுக்காக நான் வகுப்பு வரணும் இல்லையா? எனக்காக வருகின்றேன் வழக்கு. ஏன்னா அடியார் கூட இருக்கிற ஒரு சந்தோஷம், சாமி பத்தி பேசுற ஒரு சந்தோஷம், அவரை பத்தி சிந்திக்கிற ஒரு சந்தோஷம். வீட்டில் போனால் சிந்திக்க மாட்டேங்கலான்னா அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. இங்கே கிடைக்கிற அனுபவம் வீட்டில் கிடைக்காது. நம்ம தனியாக உட்காந்து நம்ம படித்தாலும் சாமியை கும்பிட்டாலும் பரவினாலும் இந்த திருக்கூட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கிறது அது இங்கே தான் கிடைக்கும். அடியார் கொடுக்குற அனுபவம் அடியார்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் அப்படி நமக்கு ஆசையாக இருக்கிறது. இங்கே ஒரு நான் சொல்லலை, சொல்றீங்க அவ்வளோ. வீட்டுக்கு போகணுன்னா டென்ஷன் தானே. வீட்டில் மட்டும் டென்ஷனா? வீட்டுக்கு போனோடனே தான் ஞாபகம் வரும், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அதுக்கு காசு வேணுமே, எதுக்கு காசு வேணுமே. ஆமாம், அதான் அடியார் கூட இருக்கிறது. மொத்த அலைவரிசை. நாம் எதுக்கு சந்தோஷப்படுவோமோ அதுக்கு இவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம எதுக்கு சிரிப்போமோ அதுக்கு இவங்களும் சிரிப்பாங்க. நம்ம எதுக்கு ஆனந்த கண்ணீர் விடுகிறோமோ அதுக்கு இவங்களும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. நம்ம எதை வெறுக்கிறோமோ அதை இவங்களும் வெறுப்பாங்க. ஆனால் வீட்டில் நம்ம எதை வெறுக்கிறோமோ அதை விரும்புவாங்க. இல்லை சார், அவர் நிற்க என்னையாண்டாய் அப்படின்னார். அதனால ஜெயிப்பார்கள் இப்பார் தேனிப்பார், திரண்டு ஒன்று திருவத்தை விரிப்பார், வெவ்வேறு இருந்து ஒன்று திருநாமம் தரிப்பார்கள். அதனால வழியே இது களியே மானுட வாழ்க்கை ஒன்றாக. மானுட வாழ்க்கைக்காக நான் சந்தோஷப்பட மாட்டேன். கரிதீடீர் கண்ணி கண்கணீர் பில்கும். அப்படி நான் நினைச்சேன்னா என்னோட சந்தோஷமா இருக்க முடியாது. கண்ணில் அழுவதான் வரும்னார். வாழ்க்கையை சந்தோஷம் நினைச்சா என்ன வருமா? கண்ணில் கண்ணீர் தான் வரும். கணீர் பில்கும்னார். பில்கும்ன்றதான் துளி துளியாக வராதுன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையை சந்தோஷம் நினைச்சா அதில் என்னதான் மிச்சம்? யாரை நம்ம சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்களே நம்மளை சீட் பண்ணுவாங்க, அவங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க, அவங்களே நம்மளை கை விட்டுருவாங்க இல்லையா? அவங்க வேறு விருப்பத்தை நாடி சென்று இருப்பாங்க. அதை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு கடுப்பாக இருக்கும். இதுக்காகவா நம்ம இப்படி வாழ்ந்தோம், எண்ணத்தெல்லாம் இழந்தோம் இதுக்காக அப்படின்னு எண்ணும் பொழுது என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ண முடியலாம்? அழுவ வேண்டியதா? இல்லையா? யாருக்காக எதை எதை சொன்னால் அப்போ நாம் இவ்வளோ நாள் நாம தான் முக்கியம், நமக்காக அவங்களுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்க சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் இருக்க சொல்லி ஒன்று நானும் ஒன்று செய்ய சொன்னேன் அப்படின்றவாங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ காலம் வேஸ்ட்டாக கழித்த காலத்தை நல்லதை பிடிக்க விடாமல் நமக்கு தெரியும். விட்டாளாக உண்மைதான் இல்லையா? எதற்காகவும் நம்ம வாழ்க்கையை சாமியை எழுந்திருக்கோங்கிறது எண்ணி பார்க்கும்பொழுது அவங்க நினச்சிப்போம், உனக்காக தான் நான் கிளாஸுக்கு போகாமல் இருக்கேன், உனக்காக தான் நான் அதுக்கு கோவிலுக்கு போகாமல் இருந்தேன், உனக்காக தான் நான் திருவிழாவுக்கு போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்போம். நான் ஒன்றும் நம்ம இருன்னு சொல்லலையே. நான் அனுபவிச்சிருப்பாங்க சார்,
நம்மளுடைய அதுக்காக அவங்க நம்மள இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம செய்யற நம்ம போகாமல் இருந்து நம்ம செஞ்சு கொடுத்த நல்லதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, நம்மளுடைய அருகாமை அனுபவிச்சிருப்பாங்க, சொந்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு காலம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க நான் ஒன்றும் ஒன்று சொல்லலையே இல்லைன்னா நானா இருக்க சொன்னேன், நானா உன்னை செய்ய சொன்னேன், நீ இல்லைன்னா நான் என்னால் இருக்க முடியாது நினச்சிக்கிட்டு இருக்கியான்ருவாங்க ஒரே வார்த்தையா. அவ்வளோ அப்போதான் தெரியும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் அவர் மட்டும்தான், அவரை மட்டும் எண்ணி நம்ம ஓடி ஒன்று ஓடியா இருந்தோம். எதா இருந்தாலும் பார்த்துக்கணும். தோணுது ஐயா, பசங்களை பார்த்துக்கணும்னு எங்கேயும் நம்ம போக மாட்டோம். ஆனால் தோணுது இதுன்னா வளர்ந்து நம்மள இதாக கேட்க போகுது. அப்புறம் கேட்டால் பசங்க வேற அவன் சேட்டை எங்கேயாவது பண்ணி சேட்டை பண்ணிட்டு வந்துடுவான். அதனால களியே மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடீர் கண் கண்ணீர் பில்கும். கண்ணீர் அது இடைக்குறை, கண்ணீர்னு இருக்கிறது கண்ணீர்னா இருக்கு பாருங்க. பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழே ஏன் சாமி என்ன பிச்சை எடுத்து சாப்பிட்றார் அப்படின்னு கேட்டா கூட அதுக்காக நான் எங்கள் சாமியோட குணமே சிறப்பு குணமே அதுதாங்க. சாமி பிக்ஷை எடுக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம்? அது என்ன பிக்ஷாடனம்னா பிக்ஷாடன குலம் என்ன? வினய் எப்படி வாங்குறாரு? அதை எப்படி வாங்குறாரு? ஆனமலத்தை கொடுத்துடலாமா? அப்படி சித்தாந்தம் எங்க இருக்க நம்மளுடைய தற்போதாரம் வேறே இதெல்லாம் திரிலகண்ட நாயனார் புராணமா? நீங்களா பெரிய புராணத்துக்கு வரணும். அதுக்குதான் பெரிய புராணத்துல திரிலகண்ட காசு வைப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட காசு இருக்குன்னு அவங்க இருந்தாங்க. இப்போ உண்டி வந்தது பின்னாடி வண்டியில் தள்ளுவாங்க. கோயில் நிர்வாகத்துக்கு வாங்குறாங்க. திரிலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணத்துல நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணத்தில் சுவாமி நான் வந்திருக்கார். நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அடியார்களுக்கு என்ன செய்வார்? திருவோடு செஞ்சு கொடுக்குறார். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அடியார்கள்லாம் உபசரிப்பார், எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் என்னென்னா, நாயனாருக்கு ரொம்ப கொஞ்சம் இளமை மீது இருந்தது. நாயனார் எங்கே இருக்கும் பொழுது அவர் நிறைய பொண்ணுங்க மேலாம் ரொம்ப ஆசை அவருக்கு. அது இளமை மீது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லையா? எல்லாரும் தானே இருக்கிறது தானே, மானுட வாழ்க்கை தானே. அதனால் அப்படி இருந்தார். அம்மா ரொம்ப கற்பினுக்கு அணி அவங்க நாயனாருடைய அம்மா, வீட்டம்மா. அப்படி இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் பக்கத்தில் ஒரு தாசி வீடு, அது போயிட்டு வந்துட்டார். இவங்க கேள்விப்பட்டாங்க. சிதண்ட கோயில் நாயனார் தான் அது கடைசியில் வானர்னு சொல்லிட்டேனா? வானரா சொல்லு. சரி, நீலகண்டார்னு சொன்னேன். நல்லது, பிரச்சனை இல்லை. நீலகண்ட நாயனார் அவர் போயிட்டார். உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தோடனே ரொம்ப கோபமாக இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க, புளியை கரைச்சிட்டு இருக்காங்க பேசாமலே. அப்படி தானே கிச்சனில் நடந்துட்டு இருக்கோம். குழம்பு தலைக்கிறாங்க, சத்தம் கேட்குது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டு விட்டு பார்க்குறாரு. பேர சொல்லி கூப்பிட்றா, என்னென்ன கேட்க மாட்டேறா, திரும்ப மாட்டேறா, ஊழலில் இருக்காங்க, கோபமாக இருக்காங்க, ரொம்ப கோபம். இப்படி பண்ணிட்டாரே, நம்ம இருக்கும்போது இன்னொருத்தையை பார்த்துட்டு வந்துட்டாரே, நம்ம இருக்கும்போது நம்மளோட நினைக்காம பண்ணிட்டாரு, இவரால் எப்படி முடிஞ்சது அப்படி இப்படிலாம் எண்ணங்கள் மனசுக்குள்ள ஒரு நிலையாக தான் ஊழல் பெண்ணுக்கு அது வருது. கிட்ட கூடு பார்த்தாரு. சரி 2-3 நாளாக பேசலை. ஒரு வாரம் ஆகிப்போச்சு. சமாதானம், அவங்களா சமாதானம் அவங்க மறந்துடுவாங்க. நம்ம மேலே அவளுக்கு தானே அன்பு இருக்குது, அப்படி இருந்தாலும் நம்ம மேலே விட்டுருவாளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இவர். கோவம் போகவே மாட்டேது அவங்களுக்கு. இப்போ எதாவது கரெக்ட் பண்ணி பார்க்குறாரு, பேசுறதுக்கு ஒன்றும் சரியாகல. செட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிடலாம், அப்போ எப்படி இருந்தாலும் பலவந்தப்படுத்தினா அன்புக்கு வசப்பட்டுருவான்னு கிட்ட போனாங்க. நம்மளே தீண்டு வீராயின்னு தெரியல கண்டான்ட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா கோவத்தில் சொன்னாங்க, எம்மை தீண்டு வீராயின்னு தெரியல கண்டோம்னு ஒரு கோவத்தில் சொன்னது தான் சார். அது ஒன்றும் அவங்க ஒன்றும் சத்திய வாக்காலாம் சொல்லலை. அவங்க சும்மா இவன் தன்னோட தொடரெல்லாம் வச்சுக்காத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா வீட்டில். அதே தான் அவங்க ஒன்றும் அப்படி இன்னும் ரொம்ப காலம் நினைத்துலாம் ஒன்றும் பண்ணலை. அது யாருக்கு தான் இருக்கா சொல்லுங்களேன். மனைவி விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான்னா அப்படியே சரி இன்னும் தியாகியா உலகத்தில் யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்து தீண்டு வீராயின்னு தெரியல கண்டான்னு சொல்லிவிட்டாங்க. எம்மை நிறைய ஒரு இன்னும் இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிட்டாலே ஒன்று பயந்துட்டார் சாமி. என்ன சரி மேலே உன்னை தொட மாட்டேன், நீ என்னுடைய திருநீலகண்டம் என்கின்ற சாமியுடைய நாமத்தினால ஆணை விட்டுட்ட, நீ எம்மை என்று சொன்னதுனால அவர் வைராக்கியம் பண்ணி கொள்கிறார். தனக்கு எது பிரச்சனையாக வந்ததோ அதையே விட துணிகிறார். அவர் எம்மைன்னு சொன்னதுனால பண்மையில் சொன்ன நீ சார்ந்த பெண் குலத்தையே நீ தொடவே மாட்டேன்னு முடிச்சிட்டார். அவ்வளோதான் சார். 20 வயசு தான் சார் ஆகுது இப்போ உங்களுக்கு. 20 வயசா? சரி தொட்டுகள் அவ்வளோதான். 20 வயசுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 80 வயசாயிடுச்சு. 60 வருஷம் தொடாமலே வாழ்ந்துக்கிறாங்க 2 பேரும். 60 வருஷம் கிட்டத்தட்ட தொடாமல் வாழ்கிறாங்க. ஆனால் 2 பேரும் புருஷன் முன்னாடி தான் வாழ்கிறாங்க. வெளியிலலாம் போவாங்க, ஒரு முன்னாடி போனால் அதுக்கு பின்னாடி போவாங்க. அதான் எல்லா கடைக்கு போவாங்க, சந்தைக்கு போவாங்க, ஜவுளி கடைக்கு. சமாதானம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு.
சண்டை 60 வருஷமும் சண்டை நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை இருக்கு. பேச்சுவார்த்தையிலும் நடக்குது, புருஷன் முன்னாடி தான் வாழ்றாங்க, இவங்க சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒரு துணியெல்லாம் அந்த மாதிரி துவச்சு போடுறாங்க, ஒரு பானை செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து சந்தைக்கு போய் வித்துட்டு வர்றாங்க, எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு மட்டும் 2 பேரும் தொட்டுக்கிறது இல்லைன்னு தெரியாது, யாருக்கு கூட தெரியாது. ஆனால் சாமி பார்த்து கொண்டிருக்காங்க. நம்ம நாமத்தின் மீது உங்களுக்கு இப்படி ஒரு விரதமா, இதை நம்ம வெளிப்பட்டு காண வேண்டாமா, நம்மெல்லாம் படித்து அவங்களுடைய தெரிஞ்சத்தை படித்து உணர வேண்டாமான்னு சாமியை கருணை கொண்டு வருகிறார். அடியார் இடத்துல வந்து சொல்லுகிறார், என்கிட்ட ஒரு திருவோடு வச்சுருக்கேன், இது ரொம்ப ரேர் பீஸ், இது சாதாரண மண்ணோடு தான் அது. அவர் சொல்லுகிறார் இப்படி, இது ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுகிறார். இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கணும், நான் திரும்ப வந்து கேட்குறேன், அப்போ எனக்கு தெரியா கேட்குறேன். சரி சார் சாமி நான் தரேன், கண்டிப்பாக தரேன். என்கிட்ட நல்ல ஒரு கோத்ரேஜில் இப்போ தான் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு பீரோ ஒன்று இருக்கு, அதில் 3 லாக் இருக்கணும். அது சொல்கிறார், நான் என் மனைவி நீங்கள் 3 பேர் வந்து கைராக வச்சா தான் அது திறக்கும் அப்படின்லாம் சொல்ல அப்படிலாம் ஒரு சொல்கிறார். அவ்வளோ புராணத்தில் சொல்லலை, இப்படி நினைத்துக் கொள்ளுகிறார் மனதுக்குள்ளே. போய் பாதுகாப்பாக வச்சா இருக்க போகுது, அதை யார் திட்ட போகிறா இல்லையா? இந்த பகவதி படத்தில் ஒரு காமெடி ஒன்று வடிவேலு விஜய் பேசிப்பாங்க. சைக்கிள் மேலே தொடராதாமா விஜய் சொல்லுங்க, இந்த சைக்கிளை போட்டில் எங்கேயாவது எங்கேயாவது போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த சைக்கிள் அங்கேயே தான் கிடக்கும், யாரும் தொடர்க மாட்டாமா இல்லையா? அதுமாரி ஒரு பழைய திருவோடு இது. அதை வந்து அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு சொல்றார். சொல்லும்போது சொல்லுகிறார் சாமி, இது சாதாரணமானது இல்லப்பா, இது நான் கொடுக்குற திருவோடு தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படின்னாரு. இந்த திருவோட்டை பற்றி சாமி சொல்றார். அவர் கையில் வச்சிருக்கிறது ரொம்ப காலம் தான் சார் அது, அதனால தான் பழைய திருவோட்டு நான் சொன்னேன். சும்மா சொல்ல ஒன்றும் பிரம்மன் என்னைக்கு கொண்டாரு சாமி யாருக்காவது தெரியுமா? அந்த திருவோடு வச்சிருக்க ரொம்ப பழசுன்னு சொன்ன, அதனால தான் ரொம்ப பழைய திருவோடு. இப்போ அது இப்போ எலும்பு தான், அது மண்டை ஓடு. ஆனால் நாயனாருக்காக அது என்னவா தெரியுதுப்பா, அது மண் ஓடு போல தெரிகிறது. அந்த திருவோட்டு மரத்தில் உள்ள ஓடு தான் ஒன்று தெரிகிறது. அது நம்மளாதான் கேட்டுருப்போம் அவர்கிட்ட. உடனே தன்னுள் துண்ணியை யாவையும் தூய்மை செய்வது என்ன தன்மையில் இதை நீ மதித்து வாங்கு அப்படின்னு கொடுக்குறாரு. மதித்து வாங்கு இதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன துண்ணியை யாவையும் தூய்மை செய்வது? தன்னுள் துண்ணியை யாவையும் தூய்மை செய்வதுன்னா, அந்த திருவோட்டில் சாமி பலி எடுத்து கொண்டு வரும்பொழுது 9ஆம் திருநாள் வருவார் இல்லையா? கோயில்களெல்லாம் திருவண்ணாமலையில் 9ஆம் திருநாளா, 9ல் வருவார், 7ல் வருவார், 8ல் வருவார். இப்படிலாம் ஒரு கோயிலுக்கு தந்தப்பல சம்பிரதாயம் இருக்குது. பலி தேர்ப்பரான் வரும்பொழுது அந்த பலி அந்த பாத்திரத்தில் நம்மளை தூக்கி போடணும். நம்மளங்கிறது யாராங்க? நம்மளுடைய தற்போதம். நம்மள்கிட்ட ஒரு தன்மை கிடையாது, என்னுடைய அறிவுன்னு ஒன்று செயல்பாடே கிடையாது, எனக்கு நான் ஒரு ஆளே கிடையாது உனக்கு முன்னாடி, நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி நம்மளே தூக்கி அந்த பலி பாத்திரத்தில் போட்டுருணுங்கிற. அதில் போட்டால் என்ன ஒன்று சொன்னார்? தூய்மையாகும். தூய்மையாக வேண்டியது யாரு? தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படிங்கிறார் சாமி அந்த திருவோட்டை பற்றி சொல்லும்போது. இன்ன தன்மையில் இதை மதித்து வாங்கினின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வாங்கி வச்சாங்க, அது இருந்ததா இல்லையாங்கிறது அந்த கதை அது. அதனால் இப்போ நம்ம இந்த கதைக்கு போவீங்க. அதனால் பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறியிலோ பழியேன். மாட்டு மலை ஏறி ஏறுவான் ஊரில், மாடு மேய்க்கிறவன் வருவான் இல்லையா? மாடு மேய்க்கிறவன் தான் மாட்டு மலை ஏறி வருவான், மாட்டை ஓடிட்டு வருவான், அதில் மாட்டு மலை ஏறிட்டு வருவான். அவனை பார்த்து உடனே கவர்னர் வராருங்களா ஏன் நிற்பாங்களா? யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் நீ மாட்டு மேலே தான் வருவ, ஆனால் நான் பழிக்க மாட்டேன் உன்னை அப்படிங்கிற. பசுவே ஏறிலும் பழியேன் பழியே யாகிலும் வணங்குதல் ஒழியேன். வழியேனா நான் கேட்கறதுலாம் நீ கொடுக்க மாட்டேன், ரொம்ப வலிமையுடையவன் அல்லது எனக்கு வழி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், நான் வழியில் துன்பப்படக்கூடியவனாக இருந்தாலும் கூட நான் வணங்குவதை ஒழிய மாட்டேன். அப்பர் சாமி மாதிரி சொல்கிறார். சிலம்பு ஒடுதுவ மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நடந்து இங்கிலும் உண்ணாமம் மறந்தறியேன், என்னாவில் உண்ணாமம் மறந்தறியேன், குழந்தார் தலையில் வலி கொண்டு விழலும். வந்துட்டு பாருங்க, அங்கேயும் குழந்தார் தலையில் வலி கொண்டு விழலும். ஒரு பாட்டு, ஒரு வீடியோ ஒன்று இருக்குங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, வீட்டுக்கு போனேன் எடுத்து தரேன். இந்த ஒரு நடனக்காரர் ஒருத்தர், நாட்டியக்காரர் ஒரு பையன், இங்கே பூரா மலேசியாவில் அவர் வந்து கூற்றாயினவாருக்கு நடன அபிநயம் பண்ணி காமிச்சிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அப்பர் சாமி முன்னாடி இப்படிதான் வைத்தோல்ல துடிச்சிருப்பாரோ அப்படிங்கிறது மாதிரி அவர் நடிச்சு காமிப்பார். அது நல்லா இருக்கும். அதை ஞாபகப்படுத்தி எடுத்து தரேன், பார்க்கலாம். அப்படி வழி வந்த பொழுதும் சாமி நினைக்க வேண்டும். வழியே ஆகிலும் வணங்குதல் ஒழியே மாட்டேன் வறுமையை நினையேன், நலியேன் ஒருவரை நானுமையல்லால்
யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன், நான் யாருக்கும் துன்பப்படுத்த மாட்டேன், வாழக்கூடாது. நான் உமையல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி, உன்னை தவிர்த்து நான் யாரையும் நலிந்து போக மாட்டேன், நான் நலிய நீ பெரியவன் நான் கீழானவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே நான் போக மாட்டேன்னாரு. அப்புறம் சாமி சொல்லாரு, இடுக்கன் பட்டி இறக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பெறான் என்று வினவுவோம் அல்லோம்னார். அதுதான் அது. நலியன் ஒருவரை நானுமையல்லால் நாட்டியத்தான் குடி நம்பினாரு. குண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டார் அகிலும் கொள்ள கண்டாலும் கருதேன் எருது ஏறும் கண்ணா. அங்க எப்படி கூப்பிடாரு பாருங்க, கண்ணான்னு கூப்பிடாரு. நம்ம பிள்ளையதான் கண்ணான்னு கூப்பிடுவோம். வாக்கண்ணா சொல்றது கேளு கண்ணா அப்படிப்பா. இந்த கோயம்புத்தூர்காரவங்களாம் கண்ணு வா கண்ணு இல்லை கண்ணு போ கண்ணும்பாங்க. கோயம்புத்தூர்காரவங்களாம் கண்ணுங்கிறது கண்ணான குறிக்குது. என் கண்ணுக்கு இரானவன் அர்த்தம். அப்புறம் சாமி பாடுவா, என் கண்ணு மணியேன்பாரு சாமி பார்த்து. அதுமாரி இவர் கூப்பிட்றாரு, கண்ணா நின்னலது அறியே ஏன். இந்த சமண பசங்க அந்த சாக்கிய பசங்கள்லாம் பார்த்தா நான் அவங்கள்ட்ட பேச விட மாட்டேன், அவன் பக்கம்லாம் கேட்க மாட்டேன், போக மாட்டேங்கிறார். கண்டாலும் கருதேன் எருது ஏறும் கண்ணா நல்லது அறியேன் தொண்டாடி தொழுவார் தொழுதேன். நான் ஏன் தெரியும் உன்னை கும்பிட்டேன், எல்லாரும் உன்னை கும்பிட்றவங்கலாம் பார்த்தா எனக்கும் அது போல கும்பிடணும் ஆசையாக இருக்குன்றார். அடியார்கள் தொண்டாடி தொழுவார். சரவண மாதிரியான தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, சரியை தொண்டர்கள், சரியை செய்கிறது அடியார்களுக்காக உடனே ஓடி போய் வகுப்பு கொண்டுட்டு போய் இலைய சரி பண்ணி வைக்கிற, சாப்பாடு கொடுக்குற எல்லாம் பண்ணுறாங்களே. அது மாதிரி இதுமாதிரி தொண்டர்களை பார்த்து நமக்கு தோணணும் சார், நமக்கும் தோணணும். நம்மளும் எல்லாரும் சாப்பிட்டு நம்ம போகிறோமே, நம்ம கொஞ்சம் அடுத்தது சாப்பிட்றோம் சாப்பாடு வைக்கணும் நமக்கு தோணும். அதுதான் தொண்டாடி தொழுவார். அவங்களுக்கு இருந்து பரிமாறணும். அதுதான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க பரிமாறுகிறவர்கள்லாம். எங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது யாரும் இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த முறை பார்த்து செய்யுங்க. அதனால் எல்லாரும் சாப்பிட்டா கத்திர பேர் நிற்கணும் அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தங்க 2 பேர் இருந்து சாப்பாடு கொடுக்கணும் அதை சொல்லுகிறார்கள் அவங்க. அதனால் தொண்டாடி தொழுவார் இது விண்ணப்பம் தான், விண்ணப்பமாக இருந்து. அதனால் தொண்டாடி தொழுவார் தொழக்கண்டு தொழுதேன் என் வினை போக. எதுக்காக தொழுதார், அதில் கூட எனக்கு சுயநலம் இருக்குது. ஏன் வினை போக தான் நான் தொழுதான் ஒன்னாரு. நண்டு ஆடும் வயலாம், என்ன சொல்கிறது, நண்டு ஆடும் வயல். நண்டு இருக்குது, வயலில் நண்டு இருக்குது, மருது நிலத்தில் நண்டு இருக்கும். நண்டாடு அளவன் அதுக்கு பேர், அளவன் கருவுயிர்க்க முகித்து உயிர்னு ஒரு பாட்டில் திருநாளை போகிறான் புராணத்தில் வரும். நண்டாடும் வயல் தண்டலை வேலி, தண்டலைனாலும் வயல் தான் அர்த்தம். தண்டலச்சேரின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா, என்ன யார் அந்த ஊரில் யாரு ஃபேமஸ், அறிவாட்டாய நாயனன். வெரி குட். தண்டலை வேலி நாட்டியத்தான் குடி நம்பின்னு சொன்னார். கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன், கொடியவர்னார். யாராருன்னா கோட்பள்ளி நாயனர். ஏன்னா அவர் போய் கொடியவர் இருக்கிறார் இவர். அவர் அப்போ தான் வீட்டில் அழைச்சி வந்தார், யானை மேலே அழைச்சி வந்தார், வீட்டில் கொடுத்தாரு, 2 பொண்ணை வேறு நீங்களே அடிமையாக வச்சுங்கன்னாரு. அவரை போய் என்னன்னு பாடுறாரு, கொடிரன்னு போடுறாரு. ஏன் சார்னா, எனக்கு இல்லை சார், கூடா மன்னரை, எதிரி மன்னனுக்கு ஒரு கொடியர்னார். கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன், அவர்களுக்கு கொடியவனாக இருப்பார், எனக்கு ரொம்ப இனியவர் அவர் இல்லையா. நமக்கெல்லாம் இனியவர் தானே கோட்புள்ளி நாயனாரு. அதனால் நடை கொண்ட வேல் நம்பி கோட்புளிக்க முடியனா. அதான் கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல் புகழ் நாட்டியத்தான் குடி நம்பியை. அந்த நாட்டியத்தாங்குடி சாமி இருக்காரே, அவர் 2 இடத்துல இருக்காரா சார். எங்கெங்க இருக்காருன்னா, ஒன்று நாட்டியத்தாங்குடி கோயிலுக்குள்ள, இன்னொன்று அந்த கோட்புள்ளி நாயனார் தலை மேலே இருக்காருங்க. 2 இடத்துல இருக்காருங்க இல்லையா. நாடார் தொல் புகழ் கோட்புலி சென்னி, நாடார் தொல் புகழ் நாட்டியத்தாங்குடி நம்பி 2 இடத்துல இருக்கார். கோட்புள்ளி நாயனாருடைய சிரசில் இருக்காரு, நாட்டியத்தாங்குடி கோயிலுக்குள்ளே இருக்கார் அந்த சாமி என்று சொல்லுகிறார். அப்புறம் சாமியும் போட வருது, திருப்பயணம் சாமியை சொல்லுகிறார். அஞ்சி போய் களிமலி அழலோம்பும் அப்போதி குஞ்சி பூவாய் நின்றது அப்படின்னார். இந்த ஆடவர்கள்லாம் ஒரு காலத்தில் முன்னாடிலாம் முடி வளர்ப்பாங்க. ஆடவர்களுடைய முடிக்கு பேர் குஞ்சின்னு பேர். அவங்க பூவெலாம் வச்சுப்பாங்க, ஆண்களும் பூ வச்சுக்கிறது வழக்கம் உண்டு. புறத்திணை அப்படின்னு சொல்லி ஒரு 8 இருக்குது, அது எல்லாமே பூக்கள் தான். வெட்சி, கரந்தை, உழிங்கை, நொச்சி அப்படின்லாம் துறைகள் இருக்குது, தமிழில் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பூ பேர் தான், ஆண்கள் சூடிக்கொண்ட பூக்கள். இப்போ அதெல்லாம் வழக்கத்தில் இல்லாமல் போயிட்டு, இப்போ பொண்ணு ஆண்கள் பூவை பறிச்சுட்டு வந்தானாக்கா அவனை பார்த்து எதாவது நினைப்பான். அப்படி தான் நம்மளோட கலாச்சாரம் இழிந்து கிடக்கு இல்லையா அப்படின்றவான். அதனால் அப்போது இப்போ இவர் பூஜரிகள் நாயனார் தலையில் பூ வச்சுருக்காராம். என்ன சார் பூ வச்சுருக்காருன்னா, பெருமானுடைய திருவடியையே பூவாக வச்சுருக்காருன்னு. அஞ்சி போய் அழலமும் அச்சி போய் களிமலி அழலமும் அப்போது குஞ்சி பூவாய் நின்ற சேவடி, குஞ்சி பூவாய் நின்ற சேவடின்னு அப்படி அப்பர் சாமி பாராட்டுறாங்க. அப்பனா அவர் எவ்வளோ பெரிய பக்தர், அப்பர் சாமியாலே ஒருத்தர் இவ்வளோ பெரிய பக்தர்னு சொல்லப்பட்டிருக்காருன்னா அப்போ அப்பதிரிகளாருடைய நிலை என்ன, எண்ணி பார்க்கவே முடியல அவங்களுடைய பக்தியெல்லாம். அதனால்
அப்போ நாடார் தொல்புகள் நாட்டியத்தான் கூடி நம்பியை நாளும் மறவா செடார் பூங்குழல் சிங்கடி அப்பன் சொல்லிக்கிட்டார். இப்போதான் பொண்ணுன்னு சொல்லலை, ஊரில் மட்டும் சொன்னால் கொடுத்ததுக்காக அறிமுகப்படுத்திக்கல, நான் ஆத்தரைஸ் பண்ணுறாருங்க. இதை நான் யார் தெரியுமா, சிங்கடிங்கிற பொண்ணுக்கு அப்பன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறார். நான் யார் தெரியுமா, இந்த சடையன் அவருக்கு பையன்கிட்டு இருந்தார் ஒரு நாளாக. நான் இசைஞானிங்கிறவருக்கு போன பையன் சொல்லிட்டு இருந்தார். அவர் நரசிங்க முனையரனுக்கு பையன் சொல்லிட்டு இருந்தார். இங்கே என்ன சொல்கிறாரு, திடீர்னு அப்பா ஆகிட்டாருங்க. யார், சிங்கடிக்கு அப்பான்னு அறிமுகப்படுத்தி சொல்கிறார். செடார் பூங்குழல் சிங்கடி இந்த தன்மையெல்லாம் யாருக்கு நமக்கு இருக்கா? நம்ம பிள்ளைய நம்ம கல்யாணம் ஆகிட்டோன்னா பேசாமல் இருக்கும். எத்தனை குழந்தைக்குன்னா எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு இல்லையா அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். பிள்ளை மறந்ததை மறைக்கிறது, கல்யாணம் மறந்ததை வயசை மறைக்கிறது, இதெல்லாம் தான் நாட்டில் வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு. இவர் பெறாத பிள்ளையே தனக்கு அப்பன்னு பதிவு பண்ணுகிறார். ரொம்ப இளைஞர் இல்லையா? அப்போ திருவாரூரன் உரைத்த செடார் பூங்கல் சிங்கடி அப்பன் திருவாரூரன் உரைத்த பாடீராகிலும் பாடுமின். உங்களுக்கு பாட முடியுமா? அப்போ இதை பாடுங்க, வேற எதுவும் பாடிக்கிட்டு இருக்காதீங்கன்றார். பாடீராகிலும் பாடுமின் தொண்டீர், நம்மளை பார்த்து கூப்பிடுறார். தொண்டர்களே இந்த பாட்டை பாடுங்களேன் அப்படின்னார். அதனால பாடீராகிலும் பாடுமின் தொண்டீர் பாட நும் பாவம் பற்று அருமேன்னு. இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா என்ன கிடைக்கும்? நீங்கள் செய்து வைத்திருந்த பாவம் எல்லாம் தீரும், உங்களுடைய பற்று அரும் என்று சாமி ஆசீர்வதிக்கிறார் இந்த பதிகத்தில். அடுத்து எங்கே போனோம்? வீட்டுக்கு போகணுமா? பெரிய புராணத்துக்கு. ஆமாம் வாடா.